ஓம் சாந்தி 2/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஒரு பொழுதும் அமைதியற்றவர் ஆகக்கூடாது. கேள்வி கேட்குறாங்க, தந்தை எந்த குழந்தைகளை கீழ்ப்படியும் குழந்தைகள் என்று சொல்கின்றார்? பதில் சொல்கிறார் பாபா, குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் முக்கிய கட்டளை. யார் இந்த முக்கிய கட்டளையை கடைப்பிடிப்பார்களோ, அதிகாலை எழுந்து குளித்து முடித்து புத்துணர்வு பெற்று குறித்த நேரத்தில் நினைவு யாத்திரையில் இருப்பார்களோ, அவர்களை பாபா நல்ல கீழ்ப்படியும் குழந்தைகள் என்று சொல்கின்றார். அவர்களே சென்று ராஜா ஆவார்கள். கெட்ட குழந்தைகள் தரையை கூட்டி சுத்தம் செய்வார்கள் அப்படின்றார் பாபா. ஓம் சாந்தி. இதன் அர்த்தம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஓம் என்றால் நான் ஆத்மா, ஜீவாத்மா நிச்சயம் இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை இருக்கின்றார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சரீரங்களுக்கு தந்தை வெவ்வேறாக இருக்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியும், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியும் கிடைக்கும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த நேரம் உலகிற்கு அமைதி வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை சித்திரங்களை வைத்து புரிய வைத்தால் அமைதி வேண்டும் என்பவர்களை கலியுக கடைசிக்கும் சத்யுக ஆரம்பத்திற்கும் இடையே உள்ள சங்கமயுகத்திற்கு அழைத்து வர வேண்டும். இது சத்யுக புது உலகம். இதில் ஒரு தர்மம் இருக்கின்றது. அதனால் பவித்திரம், சுகம், அமைதி எல்லாம் இருக்கின்றன. அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். புது உலகில் சுகம் இருக்கும், துக்கம் ஏற்பட முடியாது. யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் சுலபம். சாந்தி அசாந்தியின் விஷயம் எந்த உலகில் மட்டுமே இருக்கின்றது. அது நிர்வாண தாமம். அங்கே சாந்தி அசாந்தியின் கேள்வியே எழ முடியாது. குழந்தைகள் எப்பொழுது சொற்பொழிவாற்றுவீர்களோ அப்பொழுது முதலில் உலக அமைதி என்ற விஷயத்தையே எடுக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. மனிதர்கள் அமைதிக்காக அதிக முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பரிசும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. உண்மையில் இதற்காக ஓடி ஆட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. உங்கள் சுய தர்மத்தில் மட்டும் நிற்க வேண்டும். அப்பொழுது பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கின்றார். அமைதிக்காக இங்கே அங்கே ஓடணும் தேவை கிடையாது. ஏன்னா அமைதி நம்ம கழுத்தின் மாலையாக இருக்குது, நமக்கு உள்ளறையே இருக்குது. என்னுடைய உண்மையான சுய தர்மம் அதை மட்டும் நாம் உணர்ந்தால் போதும் அப்படின்றார் பாபா. சுயதர்மத்தில் என்றால் அமைதி ஏற்படும். நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் தந்தையின் குழந்தைகள். இந்த ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கின்றது. அதை மோட்சம் என்று சொல்ல மாட்டார்கள். மோட்சம் பகவானுக்கும் கிடைக்க முடியாது. ஏன்னா பாபாவே இந்த ட்ராமாவில் இறங்கி நடிக்க வேண்டியதாக இருக்கணும் போது மற்றவங்களாம் எப்படி நடிக்காமல் இருக்க முடியும்? பகவானும் பாகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கமயுகத்தில் நான் வருகிறேன் என்று அவர் சொல்கின்றார். பகவானுக்கே மோட்சம் இல்லாத போது குழந்தைகள் எப்படி அதை பெற முடியும்? இந்த விஷயம் முழு நாளும் சிந்தனை செய்வதற்காக இருக்கின்றது. தந்தை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கும் பயிற்சி அதிகமாக இருக்கின்றது. சிவபாபா புரிய வைப்பதை பிராமணர்கள் நீங்களோ புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அதிகம் புரிய வைக்க வேண்டி இருக்கின்றது. இரவு பகலாக சேவையில் இருக்கிறீர்கள். மியூசியத்திற்கு நாள் முழுவதும் வந்து கொண்டே இருப்பார்கள். சில இடங்களில் இரவு 10-11 மணி வரையும் வருகிறார்கள். சில இடங்களில் காலை 4 மணியிலிருந்து சேவையை ஆரம்பிக்கின்றீர்கள். இது வீடு. எப்பொழுது வேண்டுமானாலும் அமர முடியும். சென்டர்களுக்கு வெளியில் தூர இருந்து வருவதால் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கின்றது. இங்கே குழந்தைகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் எழ முடியும். ஆனால் அப்படிப்பட்ட நேரமாக இருக்கக்கூடாது. அதனால் குழந்தைகள் எழுந்த பின் தூங்கி வழியக்கூடாது.
அதனால் காலை நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்பொழுது குளித்து முடித்து புத்துணர்வோடு வர முடியும் அப்படின்றார் பாபா. இருந்தும் குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் அவர்களை கீழ்ப்படிபவர்கள் என்று சொல்ல முடியாது. லௌகீக தந்தைக்கும் நல்ல கெட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தைக்கும் இருக்கிறார்கள். நல்ல குழந்தைகள் போய் ராஜா ஆவார்கள், கெட்ட குழந்தைகள் போய் தரை கூட்டுவார்கள். எல்லாம் தெரிய வருகிறது தானே. கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியும் புரிய வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்பொழுது பிறவி கிடைக்குமோ அப்பொழுது சொர்க்கம் இருக்கும், ஒரே ராஜ்யம் இருக்கும், உலகில் அமைதி இருக்கும். சொர்க்கத்தில் மிக குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். அதுவே புது உலகம். அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. எப்பொழுது ஒரு தர்மம் இருக்குமோ அப்போது அமைதி இருக்கும். அந்த தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். பின்னால் எப்பொழுது மற்ற தர்மங்கள் வருமோ அப்போது அசாந்தி ஏற்படுகின்றது. அங்கே இருப்பதே சாந்தி. 16 கலைகள் நிறைவாக இருக்கிறார்கள். நிலவும் எப்பொழுது முழுமையாக இருக்குமோ அப்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதை முழு நிலவு என்று சொல்கிறார்கள். திரேதாவை 3/4 பங்கு என்று சொல்வார்கள், அதாவது குறை உடையது. 2 கலைகள் குறைந்துவிட்டன. சம்பூர்ண அமைதி சத்தியுகத்தில் இருக்கும். உலகம் 25% பழையதாகும்போது ஏதோ கொஞ்சம் பூசல் ஏற்படும். 2 கலைகள் குறைந்ததால் அழகு குறைந்தது. சொர்க்கத்தில் முற்றிலும் சாந்தி, நரகத்தில் முற்றிலும் அசாந்தி. இந்த நேர மனிதர்கள் உலகில் அமைதியை விரும்புகின்றார்கள். இதற்கு முன்னால் உலகிற்கு அமைதி வேண்டும் என்ற சப்தம் இருக்கவில்லை. இப்பொழுது சப்தம் வருகின்றது. ஏனென்றால் இப்பொழுது உலகில் அமைதி ஏற்பட போகின்றது. உலகில் அமைதி இருக்க வேண்டும் என்பதை ஆத்மா விரும்புகின்றது. எனினும் மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கும் காரணத்தால் உலகிற்கு அமைதி வேண்டும் என சொல்ல மட்டும் செய்கிறார்கள். 84 பிறவிகள் இப்பொழுது முடிந்தது. இதை தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். தந்தையையே நினைவு செய்கிறார்கள். அவர் எப்போதாவது எந்த உருவிலாவது வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வார். அவரது பெயரே ஹெவன்லி காட்ஃபாதர். அவர் எப்படி ஹெவனை படைக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்க முடியாது. அவரை தேவர் என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் தேவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். அவர்களிடம் தெய்வீக குணம் இருப்பதால் தேவர் என்று சொல்கிறார்கள். நல்ல குணம் உடையவர்களை இவர் தேவரை போன்றவர் என்று சொல்வார்கள். சண்டை சச்சரவு செய்பவரை இவர் அசுரரை போன்றவர் என்று சொல்வார்கள். தாம் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் குழந்தைகளின் நடத்தை எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும். அஞ்ஞான காலத்திலும் 6-7 குடும்பங்கள் ஒன்றாக இருப்பதை, முற்றிலும் பால் பாயசம் போல நடந்து கொள்வதை தந்தை பார்த்திருக்கின்றார். பிரம்மபாபா பார்த்திருக்கிறார். சில இடங்களில் வீட்டில் இருவர் இருந்தாலும் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். நீங்கள் மிக மிக இனிமையாக பால் பாயசத்தை போல இருக்க வேண்டும். சத்யுகத்தில் பால் பாயசத்தை போல இருப்பார்கள். இங்கே பால் பாயசமாக மாறுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற விஷயமாக இருக்கின்றது. குழந்தைகள், நீங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்பவர்கள். வீட்டிலேயே அமைதியை கெடுப்பவர்களாக இருந்தால் உலகில் எப்படி அமைதியை கொண்டு வருவீர்கள்னு கேட்கிறார் பாபா. லௌகீக தந்தையின் குழந்தை தொல்லை கொடுத்தால் இவர் செத்து போயிருந்தால் நல்லது என்று சொல்வார். ஏதாவது பழக்கம் ஏற்பட்டால் அது உறுதியாகின்றது. அப்பொழுது நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். நாம் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற புரிதல் இருப்பதில்லை. நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். ஒருவேளை அசாந்தி ஏற்பட்டால் சிவபாபாவிடம் வாருங்கள். அவர் வைரமாக இருக்கின்றார். அவர் இப்படி அமைதி பெற முடியும் என உடனே உங்களுக்கு உத்தி சொல்வார். அமைதி பெற ஏற்பாடு செய்வார். இப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்கள் நடத்தை தேவகுலத்தை போல இருப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் அழகிய உலகிற்கு போக தயாராகி கொண்டு இருக்கின்றீர்கள். இது தாழ்ந்த வேசியாலய உலகம். இதன் மீது வெறுப்பு வருகின்றது. புது உலகில் உலகம் முழுவதும் அமைதி இருக்கும். சங்கமகத்தில் அமைதி ஏற்பட முடியாது. இங்கே அமைதி பெற முயற்சி செய்கிறீர்கள். முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் பிறகு தண்டனை பெற நேரிடும். என்னோடு தர்மராஜரும் இருக்கிறார் தானின் பாபா சொல்கிறார். கணக்கு வழக்கு தீரும் நேரம் வரும்பொழுது நன்றாக அடி வாங்குவீர்கள்.
கர்ம சுமை நிச்சயம் இருக்கின்றது. வியாதி ஏற்படுகின்றது, அதுவும் கர்ம சுமையே. தந்தைக்கு மேல் யாரும் இல்லை. குழந்தைகளே, அழகாக மாறினால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை. எந்த பகவான் தந்தையை அரைகல்பம் நினைவு செய்தீர்களோ அவரிடமிருந்து இப்பொழுது ஆஸ்தி பெறவில்லை என்றால் அந்த குழந்தை எந்த வேலைக்கும் ஆகாதவர். ஆனால் நாடகப்படி இப்படியும் நிச்சயம் நடக்க வேண்டும். அதனால் புரிய வைப்பதற்கு யுக்திகள் அதிகம் இருக்கின்றன. உலகில் அமைதி சத்தியுகத்தில் இருந்தது. அங்கே இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இங்கே சண்டையும் நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் அசாந்தி இருக்கிறது தானே. ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு சத்தியுகத்தில் வருவார். கலியுகத்தில் தேவர்களின் நிழல் பட முடியாது என்று சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்களே இப்பொழுது கேட்கிறீர்கள். சிவபாபா நமக்கு கற்பிப்பது உங்களுக்கு தெரியும். அவற்றை தாரணை செய்ய வேண்டும். அதற்கு முழு ஆயுளும் தேவை. ஆயுள் முழுவதும் புரிய வைக்கப்பட்டது, இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஞானம் வேறு பக்தி வேறு என்ற முக்கிய விஷயத்தை முதலில் புரிய வையுங்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கின்றார். அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை தலைகீழாக எழுதிவிட்டார்கள். அதனால் பாதியாக இருக்க முடியாது. உங்களில் யாராவது சாஸ்திரங்களை படிக்காமல் இருந்தால் நல்லது. படித்தவர்களாக இருந்தால் சந்தேகம் எழும். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உண்மையில் எப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுமோ அப்பொழுது யார் சொல்படியாவது பகவானை நினைவு செய்கிறார்கள். பிறகு குரு எப்படி சொல்வாரோ அப்படி செய்வார்கள். பக்தியும் கற்பிக்கிறார்கள். பக்தியை கற்பிக்காதவர் என யாரும் இருப்பதில்லை. அவர்களிடம் பக்தியின் வலிமை இருக்கின்றது. அதனால் தானே இத்தனை பேர் ஃபாலோயர்கள் ஆகிறார்கள். ஃபாலோயர்களை பக்தர்கள் பூஜாரிகள் என்று சொல்வார்கள். இங்கே எல்லோரும் பூஜாரிகள். அங்கே யாரும் பூஜாரியாக இருப்பதில்லை. பகவான் ஒருபொழுதும் பூஜாரி ஆவதில்லை. அநேக விதமான பாயிண்ட்டுகள் புரிய வைக்கப்படுகின்றன இருக்கின்றார் என இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள். சத்தியுகத்தில் நிச்சயம் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார். இல்லையென்றால் உலகின் வரலாறு புவியியல் எப்படி ரிப்பீட் ஆகும்? ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருக்க மாட்டார். ராஜா ராணியைப் போல பிரஜைகளும் இருப்பார்கள். இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம். நாம் தந்தையின் குழந்தைகள் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கின்றார். அனைவரும் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். திரேதாயுகத்திலும் அனைவரும் வர முடியாது. மரம் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மனித சிருஷ்டி வடிவ மரம். அங்கே இருப்பது ஆத்மாக்களின் மரம். இங்கே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, பிறகு சங்கர் மூலமாக விநாசம், பிறகு விஷ்ணு மூலமாக பாலனை. வார்த்தைகளையும் இப்படி முறையாக சொல்ல வேண்டும் அப்படின்றார் பாப்பா. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது, படைப்பு எப்படி ஏற்படுகின்றது என்ற போதை குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது. இப்பொழுது புதிய சிறிய படைப்பாக இருக்கின்றது. இது ஒரு குட்டி கரணத்தை போல இருக்கின்றது. முதலில் அநேக சூத்திரர்கள் இருக்கிறார்கள். பிறகு தந்தை வந்து பிரம்மா மூலமாக பிராமணர்களின் படைப்பை படைக்கின்றார். பிராமணர்கள் கொடுமையாக இருக்கிறார்கள். குடுமியும் காலும் ஒன்றோடொன்று சந்திக்கின்றன. முதலில் பிராமணர்கள் தேவை. பிராமணர்களின் யுகம் மிக சிறியது. தேவர்கள் பின்னால் வருகிறார்கள். இந்த வர்ணங்களின் சித்திரமும் பயனுள்ளதாக இருக்கின்றது. எளிதாக புரிய வைக்க இந்த சித்திரங்கள் இருக்கின்றன. வெரைட்டி மனிதர்களின் வெரைட்டி உருவங்கள் புரிய வைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி வருகின்றது. பிராமணர்கள் இருக்கும் பொழுது எல்லா தர்மங்களும் இருக்கின்றன. சூத்திரலிருந்து பிராமண செடி நடப்படுகின்றது. மனிதர்கள் மரக்கன்றை நடுகிறார்கள். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று தந்தையும் கன்று நடுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் பாப்பா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாம் இறைவனின் குழந்தைகள் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் பால் பாயசம் போல இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 2, நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லை தானே, அசாந்தியாகும் அல்லது அசாந்தியை பரப்பும் பழக்கம் இல்லைதானே என மனதில் தன்னை சோதிக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பவித்திரத்தின் சக்தி மூலமாக சதா சுகமான உலகில் இருக்கும்
கவலையற்ற நாட்டின் மகாராஜா ஆகுக. சுகம் சாந்தியின் அஸ்திவாரம் பவித்திரம். எந்த குழந்தை மனம், சொல், செயல் மூன்றிலும் பவித்திரமாகிறாரோ அவரே ஹைனஸ், அதாவது மிக உயர்ந்தவர், மற்றும் ஹோலினஸ், புனிதராவார். எங்கே பவித்திரத்தின் சக்தி இருக்குமோ அங்கே சுகமும் சாந்தியும் தானாகவே இருக்கும். பவித்திரம் சுகம் சாந்தியின் தாய். பவித்திர ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போக முடியாது. அவர்கள் கவலையற்ற நாட்டின் மகாராஜாக்களாக இருப்பார்கள். அவர்களின் கிரீடமும் வித்தியாசமாக இருக்கும், சிம்மாசனமும் வித்தியாசமாக இருக்கும். ஒளியின் கிரீடம் பவித்திரத்தின் அடையாளம். ஸ்லோகன் சொல்கிறாரு, நான் ஆத்மா, சரீரமில்லை என சிந்தனை செய்வதே சுய சிந்தனை என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.